வணக்கம். நான் கேஎம்சி மருத்துவமனையிலிருந்து மகப்பேறு மற்றும் சிறப்பு மகளிர் மருத்துவம் துறையிலிருந்து டாக்டர் எஸ் பானுமதி பேசுகிறேன். மகப்பேறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் பெண் வாழ்க்கையில். அந்த தருணத்தில் நம்ம எவ்வளோத்துக்கு நேச்சுரலாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக நம்மளோட ப்ரெக்னன்சியை கொண்டு போகணும். அதை இங்கே கேஎம்சி மருத்துவமனையில் இலவச ஆலோசனை கொடுத்து நீங்கள் என்ன உணவு சாப்பிடணும், என்ன பழக்க வழக்கங்கள் பழகணும், நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லி உங்கள் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக கைட் பண்ணி நார்மல் டெலிவரிக்கு இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லியாச்சுனாவே நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா வலி தாங்க முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி எங்களோட கேஎம்சி மருத்துவமனையில் எங்களுக்கு அனஸ்தட்டிஸ்ட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வலியில்லா பிரசவத்தை நாங்கள் ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரிக்கு எல்லாரும் நார்மல் டெலிவரிக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக முழு முயற்சி எடுத்திருக்கோம் எங்கள் கேஎம்சியில். நம்ம கேஎம்சியில் மகப்பேறு மருத்துவத்துறையில் பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் என்ன உணவு சாப்பிடணும், என்ன பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும், இதெல்லாம் என்னெல்லாம் செஞ்சால் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுத்து உங்களை ஃபுல்லாக இந்த ஆன்டிநேட்டல் பீரியடில் கைட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு கொண்டு போக பார்க்குறோம். நார்மல் டெலிவரிலேயே நமக்கு வர்றது பிரச்சனை என்னென்னா வலி. இந்த வலியை தாங்க முடியாமல் நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, எனக்கு வலிக்குது, எனக்கு நார்மல் பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வலி இல்லாமல் பண்ணுறதுக்காக இப்போ வலியில்லா பிரசவம்ங்கிறது கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு உண்டான மருத்துவர்கள், அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம கேஎம்சி மருத்துவமனையில் உண்டு. ஸோ இந்த கேஎம்சி மருத்துவமனையில் நம்மளோட நார்மல் டெலிவரியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அடுத்த விஷயம் குழந்தையின்மை. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே முக்கியமாக குழந்தையின்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட உணவு முறைகள், இதெல்லாம் நிறைய நம்ம குழந்தையின்மைக்காக செலவழிச்சிட்டு அதுக்காண்டி நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணி எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் சரிப்படுத்துகிற மாதிரி நேச்சுரலாகவே நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்து அவங்களோட ஒரிஜினாலிட்டிக்கு அவங்கள கொண்டு வந்து அப்புறம் குழந்தையின்மையை ட்ரீட் பண்ணி குழந்தை பெறத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லியாச்சுன்னா புற்றுநோய். புற்றுநோய் பெண்களுக்கு வந்துச்சுன்னா அதை அவங்களோட நிலை குலைந்து அவங்களோட கஷ்டம், அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட ஐடென்டிட்டியவே மாற்றி அவங்கள கஷ்டப்படுத்துகிற விஷயம்தான் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற புற்றுநோய், அப்புறம் முட்டைப்பை புற்றுநோய். இது எல்லாத்தையும் நாங்கள் ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜியும் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து இந்த புற்றுநோயை வர்றதுக்கு முன்னாலேயே ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கர்ப்பப்பையையும் உங்கள் முட்டைப்பையையும் உங்கள் உடம்பையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்துட்ருக்கோம் இங்கே. ஸோ கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்துருச்சு, கர்ப்பப்பை அகற்றணும், எடுத்துடணும், கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு இல்லாமல் அதற்கு முன்னரே நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு செஞ்சு அவங்கள கர்ப்பப்பையை பாதுகாத்து வச்சுக்கிற மாதிரி நாங்கள் இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிசேரியன் தேவைப்பட்டால் தான் பண்ணணும். எல்லா கேஸுக்கும் சிசேரியன் நம்ம பண்ணக்கூடாது, அது தவறும் கூட. ஸோ அந்த மாதிரி சிசேரியன் போகிற கேஸ், யாருக்கு சிசேரியன் போனால் பெட்டரோ அவங்க லைஃபுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே இங்கே சிசேரியன் பண்ணப்படுகிறது. அதுவும் சிசேரியன் உங்களுக்கு குறைந்த விலையில் நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். குறைந்த விலைன்னு சொன்னோன்னே என்னடா காம்ப்ரமைஸாக இருக்குமேன்ட்டு நினைக்கிறதுக்கு இல்லை. இது ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல். நாங்கள் மக்களுக்கு சேவைங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மருந்து செலவு மட்டும்தான் இங்கே, மற்றபடி மிச்ச எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதே டெக்னிக்கில் தான் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை டெக்னிக்கோ எதுவுமே உங்களுக்கு கம்மியாகாது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக காஸ்மெட்டிக் கைனகாலஜி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். காஸ்மெட்டிக் கைனகாலஜினா எல்லாரும் தவறாக நினச்சிக்க கூடாது, செக்ஷுவல் மெடிசனா, செக்ஸையா, அப்படி கிடையாது. இது ஒரு பெண்ணோட உருவை நம்ம டெலிவரிக்கு அப்புறமா நிலக்குலைஞ்சு போய் நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாமல், நார்மல் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணி அந்த வெஜினல் ரீஜெனரேஷன் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி நம்ம பார்க்கறது உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த கேஎம்சியில் எங்களுக்கு உண்டான டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி காஸ்மெட்டிக் கைனகாலஜிங்கிற புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கேஎம்சியில்
உங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் வந்த பிறகு அதை அலசி ஆராய்ஞ்சு இலவசமாக ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுக்கு பரிந்துரைத்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வழி நடத்தி உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களை கம்ப்ளீட்டாக ஆஸ் அ ஹோல் அதுவும் மருந்து மாத்திரை மட்டும் இல்லாமல் மனசளவில் உடல் அளவில் தைரிய அளவில் எல்லாத்துலேயும் பெண்களை சரி பண்ணுற மாதிரி நாங்கள் இங்கே பண்ணுறோம். ஸோ எல்லாரும் வந்து கேஎம்எம்சியில் வந்து ஆலோசனை பெற்று பயனடைவர்கள் ஆக